தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், நீங்கள் உங்கள் அழைப்பில் உண்மையாக ஓடுங்கள். சபைக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள். சபைகளை கட்டவே ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். சபைகளை, ஸ்தாபனங்களை உடைக்க அல்ல, சபையின் பக்தி விருத்திக்கான ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். உடைந்த சபைகளை ஒன்று சேர்க்கத்தான் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். கட்டுப்படுத்த ஆள் இல்லை என்று செயல்படாதீர்கள். சபைக்கு துரோகம் செய்யாதீர்கள். சபையை பிரித்து விடாதீர்கள். தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் 3 பேருக்கும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். சபையில் காயம்பட்டவர்களை உங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களிடம் வரக்கூடிய நபர்களை தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாகும்படியும் சபையோடு ஐக்கியப்படவும் ஆலோசனை கொடுங்கள். வருகிற யாரையும் தடை பண்ணாதீர்கள். சபையின் பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தக்கூடாது. சில சபைகள் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்களை முழுமையாக வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் குற்றப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நீங்களும் செய்யாதீர்கள். அவர்களை காயப்படுத்தாதீர்கள், குற்றப்படுத்தாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அவர்கள் நன்மையை நாடுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கூடுமானவரை தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் சபையில் காயம்பட்டு வருகிறவர்களை தேற்றி, ஆற்றி, குணப்படுத்தி சபையோடு இணைக்க பாருங்கள். உங்களுக்கு ஆதாயமாய் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். அந்த மந்தை உங்களுக்கு உரியது அல்ல, அது மேய்ப்பனுக்கு உரியது. நீங்கள் ஒரு மந்தையை ஆரம்பிக்க வேண்டாம். ஒருவேளை சூழ்நிலையின் நிமித்தம் நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். எப்போது நான் சொல்லுகிறேனோ அப்பொழுது மந்தையை நான் சொல்லுகிற நபரிடம் கொடுத்துவிட்டு உங்கள் அழைப்பில் தொடர்ந்து ஓடுங்கள்.